போசு பேசாம ஒண்ணு செய்யறியா? எனக்கு ஒத்தாசையா என் தொழிலுக்கு வா, நான் உனக்கு கத்து தர தொழிலு. மாமா நீங்க காலமெல்லாம் கஷ்டப்பட்டு புறக்கடை பார்த்து ரொம்ப அழுத்து போயிட்டிய, உடம்பு வேற சரியில்லாம போச்சு. நீங்க காலையில எழுந்துச்சு குளிச்சுட்டு நேரா கடைக்கு வந்துருங்க. நான் அந்த வெளி வேலையெல்லாம் பாத்துக்கிறேன், நீங்க கடையை பாத்துங்க. என்னப்பா சிரிக்கிற? அது ஒண்ணும் இல்ல மாமா, நான் ஹோட்டல் நடத்தையில எனக்கு ஒத்தாசையா இருங்கன்னு உங்களை சொன்னேன். அதை நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, நான் இப்ப உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டேன். அட்வான்ஸ் கொடுங்க. அதுக்குள்ளவா? என்ன இப்படி சொல்லிவிட்டியா? என் பொண்டாடி ஒரு மாசமா இருக்கு, செலவெல்லாம் இருக்கு. கொடுங்க கொடுங்க, காசு அப்படிங்களா? ஆமா. உங்க பொண்டாட்டிங்களா? ஆமா. எனக்கு தெரியுமுங்களா? நான் பாத்துருக்கணுங்களா? என்கிட்ட அட்வான்ஸ் கேக்குறேன், போடா அந்த பக்கம். என்ன மீனா, நர்மதாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்களா? சொந்தத்திலயா? சொந்தத்துல எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. மாப்பிள்ளை பாக்கணும்னா ஒண்ணு அம்மா பாக்கணும், இல்ல அப்பா பாக்கணும். அம்மா வீட்டை விட்டே வெளியில வர்றதில்ல, அப்பா வீட்டுக்கே வர்றதில்ல, அப்புறம் எங்க இருந்து பாக்குறது? சரிக்கா, அப்புறம் நான் வரேன். என்ன சரோ, நான் ஒரு சந்தோஷமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீயும் சாமி படத்துக்கெல்லாம் பொட்டு வச்சிட்டு இருக்க. இல்லங்க, தூசியா இருந்தது, அதான் தொடச்சிட்டு இருக்கேன். ஆமா, எந்த மாதிரி சந்தோஷமான விஷயம்? எல்லாம் கல்யாண விஷயம்தான். கல்யாணமா? யாருக்கு? என்ன சரோ யாருக்குன்னு கேட்ட? நீயே சொல்ல பாப்போம். நம்ம வீட்டுல அடுத்தது நிர்மலாதான். நிர்மலாவுக்கா? நிர்மலாவுக்கு தான் கல்யாணம். உங்க அப்பா மூலியமா தான் சம்பந்தம் வந்தது. ஏங்க, நிஜமா நிர்மலாக்கு தானா கல்யாணம்? பின்ன நான் ஒன்னும் இன்னொரு கல்யாணம் பண்றதா இல்ல. என்ன சரோ, இதுல என்ன உனக்கு யோசனை? இல்ல, ஒண்ணு இல்ல. நிர்மலாக்கு இத பத்தி தெரியுமா? நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு கூட சொல்லிட்டேன். அவ ஒத்துக்கிட்டாளா? முதல்ல வேண்டான்னா பரீட்சை படிப்பு அப்படி இப்படின்னு மழுப்ப பார்த்தா. ஆனா எனக்கு என்னமோ இதை இப்பவே பண்ணிடுறது நல்லதுன்னு தோணுது. அவளுக்கும் வயசாயிட்டே போகுது இல்லையா? ஏங்க, கல்யாணம் பண்ணிக்க போறவ நிர்மலா. அவ சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் நல்லது. ஏன் படிக்கிற பொண்ண உடனே கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவ பிரியப்பட்டா படிக்கட்டுமே. சரோ, நம்ம பேச ஆரம்பிச்சு கல்யாணம் வரத்துக்கும் அவ படிப்பு முடியறதுக்கும் சரியா தான் இருக்கும். அவ என்னமோ சொல்லணுமே சொல்றா. கொஞ்ச நாள் போட்டோம்னு நினைக்கிறா போல இருக்கு. சரி, அவளோட விருப்பப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? சரோ, எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் பேச்சு வந்த உடனே இப்போ என்ன அவசரம் அப்புறம் பார்த்துக்கலாம் தான் சொல்லுவா. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. இப்போ என்னமோ ஓடி ஆடி உழைச்சி சம்பாதிக்கிற நிலைமையில இருக்கும். இப்போவே இந்த கல்யாணத்தை முடிச்சா ஒரு பெரிய கடமை தீர்ந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவள் அப்படிதான் சொல்லுவா. அப்புறம் ஒத்துப்பா. என்ன சொல்ற, ஒன்றும் பேச மாட்டேங்கிற? இப்போ உனக்கு உங்க அப்பா கல்யாணம் பண்ணணும் மாப்பிள்ளைய பார்த்தாச்சுன்னு சொன்ன உடனே நீ என்ன சொல்லியிருப்ப? இப்போ என்ன அவசரம் தானே சொல்லியிருப்ப. இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கல? அந்த மாதிரி தான். சரிங்க, உங்க இஷ்டம். அப்புறம் இன்னொரு விஷயம். என்னங்க? இந்த வரன் உங்க அப்பா மூலமா தானே வந்தது. உங்க அப்பா போன்ல என்கிட்ட சொன்னாரு, இது அவர் மூலமா வந்ததுன்னு அம்மா கிட்ட காமிச்சுக்க வேண்டான்னு. நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. நீயும் இதை பத்தி அம்மா கிட்ட எதுவும் காமிச்சுக்க வேண்டாம். அப்புறம் இன்னொரு விஷயம். பொண்ணு பார்க்கறத அந்த வீட்டில் வச்சுக்க வேண்டாம், இடைஞ்சலா இருக்கும். இங்க வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இங்க தான் வந்து பொண்ணு பார்க்க போறாங்க.